வடமேற்கு வங்கக்கடலில் நாளை மறுநாள் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தமிழ்நாட்டில் பரவலாக ஒரு வாரத்திற்கு மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. அதிகாலை வேளையிலும் ஒரு சில இடங்களில் சாரல் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சிகாகோ விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ஆரத்தி எடுத்து வரவேற்ற வெளிநாடு வாழ் தமிழர்கள். மூன்று நாள் பயணமாக புரூனே மற்றும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகள் உடனான தூதரக உறவை பலப்படுத்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. கோமாலை சேவையில் திருப்பதி ஏழுமலையானை குடும்பத்துடன் வழிபட்டார் எடப்பாடி பழனிசாமி. கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு. சென்னை மேயர் பிரியாவிடம் பொதுவெளியில் வெள்ளை அறிக்கை கேட்டதை கார்த்திக் சிதம்பரம் தவிர்த்திருக்கலாம். நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து. ஒரு பொதுவெளியில் சொல்லாமல் அவரே மேயர்கிட்ட ஃபோன் பண்ணியோ அதிகாரிகிட்ட ஃபோன் பண்ணியோ கேட்டிருக்கலாம். அதில் பொதுவெளியில் இதையெல்லாம் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்றது தான் என்னுடைய பார்வை. திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியின் விடுதியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியரின் மகனும் அரசு மருத்துவருமான சாம்சன் டேனியல் மீது போக்சோ சட்டத்தில் கைது. குரங்கம்மை பரவும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு 21 நாட்களில் அறிகுறி இருந்தால் தொடர்பு கொள்ள அறிவுறுத்தல். தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்படும் என்று பொது சுகாதாரத்துறை தகவல். திருச்சி அரியமங்கலத்தில் சைனீஸ் நூடல் மற்றும் கோக் சாப்பிட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆன்லைனில் விற்ற உணவு நிறுவனத்திற்கு சீல். திருச்சியில் அரசு பேருந்தில் டிக்கெட் வாங்கி பயணித்தார் அமைச்சர் அன்பில் மகேஷ். விமான நிலையத்திலிருந்து பேருந்து இயக்கப்படும் நிலையில் அதன் தரத்தை ஆய்வு செய்தார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் பள்ளி மாணவர்களை ஏற்றாமல் செல்லும் அரசு பேருந்துகள். நிற்கும் ஒரு சில பேருந்துகளில் அலைமோதும் கூட்டத்தால் அபாயகரமான பயணம். ஆந்திராவில் வெள்ளத்தால் தவித்து வரும் மக்களை மீட்கும் பணிகள் தீவிரம். ஹெலிகாப்டர் மூலம் உணவு மற்றும் குடிநீர் விநியோகிக்கும் மீட்புப் படை. பாலியல் புகார் வழக்கில் கேரள நடிகர்கள் முகேஷ் சித்திக் முன்ஜாமீன் கோரி மனு. இன்று விசாரிக்கிறது கேரள உயர்நீதிமன்றம். தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலானாலும் ஆம்னி பேருந்து கட்டணம் உயராது. நெருக்கடியை தாங்களே ஏற்பதாக அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. கரூரில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் கைது. 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் நடவடிக்கை. உத்தரப்பிரதேசத்தின் பர்ஹேஸில் ஏற்கனவே 10 பேரை கொன்ற ஓநாய்கள் 5 வயது சிறுமியை கடித்து குதறின. தப்பி ஓடிய ஓநாய்களை தேடி வரும் வனத்துறை. கொல்கத்தா காவல் தலைமையகம் அருகே சாலையிலமிருந்து மருத்துவர்கள் போராட்டம். பெண் மருத்துவர் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கிடைக்க கோரி முழக்கம்.
100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகருக்கு 10 நாள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 15 நாட்கள் சிறை காவலுக்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு எம்.ஆர். விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர் எந்நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தலைமறைவாக இருந்த விஜயபாஸ்கரின் சகோதரர் சேகர் மற்றும் தோட்டக்குறிச்சி செல்வராஜை கரூரில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் தென்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து சுமார் 3 மணி நேரம் விசாரணை நடத்தினர். பின்னர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருவருக்கும் பரிசோதனை நடந்தது. கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சேகர் மற்றும் செல்வராஜை 10 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க மாவட்ட விரைவு நீதிமன்ற நீதிபதி ஆர்.எம். மகேஷ் உத்தரவிட்டார். சென்னை சைதாப்பேட்டையில் முறையாக பதப்படுத்தாத ஆயிரக்கணக்கான ஆட்டுக்கால்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். சைதாப்பேட்டையில் இயங்கி வந்த கிடங்கு ஒன்றில் கெட்டுப்போன இறைச்சி, கெட்டுப்போன ஆட்டுக்கால்கள் வைக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அங்கு சென்று சோதனை நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கெட்டுப்போன நிலையில் கிடந்த குவியலாக இருந்த 50,000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டுக்கால்களை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சந்தேகத்திற்கிடமான ஆட்டுக்கால்களை ஆய்வுக்கு அனுப்பிய போது அதில் உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும் அபாயகரமான கிருமிகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்த ஆட்டுக்கால்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அந்த கிடங்கிற்கு சீலும் வைக்கப்பட்டுள்ளது. அது வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் வைக்கணும், வெயிலில் காய வைக்கணும், எடுத்து வைக்கணும், ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. நம்ம வீட்டிலலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உப்பு கண்டன்னு சொல்லுவாங்க. அது போட்டு வச்சோன்னா ப்ரிசர்வேட் போட்டு வச்சோன்னா நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பாதி ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வெளியே எடுத்து இந்த மாதிரி பண்ணும் பொழுது அது மேலே வந்து க்ரோத் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து சேஃபான ஃபுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. முடிந்தவரை ஹோட்டல்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ராஜஸ்தானில் இருந்து குறைந்த விலைக்கு வாங்கி வரப்படும் ஆட்டுக்கால்கள் ரயில்கள் மூலம் எடுத்து வரப்பட்டு பல நாட்கள் கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வகை ஆட்டுக்கால்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் 25 சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள போதும் ஆம்னி பேருந்து கட்டணங்கள் உயராது என்று அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 5 முதல் 7% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதால் கூடுதலாக 5 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை செலுத்த வேண்டிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டுள்ளன. ஆனாலும் ஆம்னி பேருந்துகளில் வழக்கமான கட்டணமே வசூலிக்கப்படும் என்றும் அனைத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருளாதார நெருக்கடியை ஆம்னி பேருந்து உரிமையாளர்களை ஏற்றுக்கொள்வதாகவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. அனுமதிக்கப்பட்ட காலத்தை கடந்து நீடிக்கும் சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்றும் உயர்த்தப்பட்டுள்ள சுங்க கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அச்சங்கம் மத்திய அரசுக்கு வலியுறுத்தியுள்ளது. காலம் மாறி போச்சு. தமிழ் படத்தை மலையாளம் வேர்ஷன் அர்ஜுனன் பிள்ளையும் மஞ்ச மக்களும்ன்ற படம், அது வந்து புது ப்ரொடியூசர், புது டைரக்டர். முன்னாடியே யூஸ்வலாக கோரிக்கைகளை வச்சுருவாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் வரீங்களா இல்லையா, இல்லைன்னா படம் இல்லை, நீங்கள் வீட்டில் வந்து தூங்கவில்லை தான், போகிறீங்கன்னா போங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. இது ஈஸி ஃபார் அஸ் டு ஹேண்டில். இவங்க என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக ஷொர்ணூர் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஒரு பிரச்சனையும் வரல, நல்லா இருந்தது. அப்புறம் பொள்ளாச்சியில் 3 நாள் சாங் ஷூட்டிங், பொள்ளாச்சியில் சாங் ஷூட்டிங் 2 நாள் சைலண்ட்டாக இருந்தாங்க. பேக்கப் டே. அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு தேவையில்லை. முன்னாடி ஏதாவது செஞ்சுருந்தாங்கன்னா நான் அப்போவே படத்தை விட்டு வெளில வந்திருப்பேன். பொள்ளாச்சியில் மலையாள படத்திற்கான ஷூட்டிங்கில் தயாரிப்பாளர் தன்னிடம் அத்துமீற முயன்றது தொடர்பாக நடிகை சார்மிளா அளித்த பகீர் பேட்டிதான் இது. ஷூட்டிங் முடிந்த பின் அறைக்கு அழைத்த தயாரிப்பாளர் தனது கோர முகத்தை காட்ட முயன்றதையும் சார்மிளா விவரித்தார். அப்போ அந்த இவர் மேனேஜர் சண்முகம் அம்மன் அவர் வந்து நான் கிளம்பிட்டேன், ஓகே நான் கிளம்புறேன்னு ப்ரொடியூசர் பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போங்க அப்படின்னாரு. சரி போகிறேன். போய் அசிஸ்டன்ஸோடு போனேன். அசிஸ்டன்ஸ்லாம் எதுக்கு, அவங்க கீழே இருக்கட்டுமே, பேக்லாம் அங்கே இருக்குது, எல்லாம் தூக்கிட்டு வாங்க, அப்படியே பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லாமே தே ஹேவிங் அ ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க. ஸோ தே வெயிட்டிங் ஃபார் மீ டு கம். அண்ட் இவங்க வந்ததில் அவங்களுக்கு ஒன்று வாங்கினா ஒன்று இலவச மாதிரி அசிஸ்டன்ட், லேடி அசிஸ்டண்ட்டும் கிடச்சிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு என்ன பவுன்ஸ் பண்ணி அவங்க புடவையை பிடிச்சி இழுத்து கொண்டு கலாட்டா பண்ணி இப்போ ஏன் கிட்டே வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. அசிஸ்டன்ட் எங்கள் 2 பேருக்காக இஸ் ரிவார்ட்டிங். அவனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஒருத்தன் கட்டி பிடிச்சான், கையை கடிச்சு விட்டுட்டு ஐரான்.
தவறாக நடக்க முயன்றவர்களை காவல்துறையிடம் ஒப்படைத்து உடனே தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக சார்மிளா தெரிவித்தார். மலையாள திரைப்படத்தில் பாலியல் தொல்லையை அனுபவித்ததாக குற்றம் சாட்டிய நடிகை சார்மிளா தமிழ் திரையுலகில் தான் பாதுகாப்பாக உணர்ந்ததாக கூறியுள்ளார். pretty safe in Tamil, I can tell you. ஏன்னா நான் இது வரைக்கும் வந்து ஒரு 9 படம் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண டீம்லாம் நல்ல டீம். அதனால் வந்து they didn't give me anything. நான் சும்மா கால் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கால்ஸ் வந்து didn't come at all. ஸோ என்னால் எனக்கு இங்கே வந்து இது மோர் சேஃப் அண்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு ஒர்க் தமிழ். அது மட்டும் இல்லை, தமிழில் வந்து என்ன ஒரு இதுனாக்கா ஒன்ஸ் யுவர் ஏஜ் உங்களுக்கு அம்மா அந்த ஒரு ஸ்தானம் வந்தது. உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்துச்சுன்னா அம்மான்ற ஒரு ஸ்தானம் வந்தது. அங்கே வந்து வயசானா கூட பார்க்குறாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் கூட வந்தாக்கா சார்மிலா அல்ல அப்படின்வான். ஸோ அப்படி இருக்கும்போது தே லுக் அட் யூ லைக் அ மெட்டீரியல் டு பி யூஸ்ட். இங்கேனாக்கா அக்கா அம்மா அந்த ஸ்தானத்தில் போயிடுது. அங்கே அப்படி கிடையாது. பாலியல் தொடர்பாக தமிழ் திரைத்துறையினரிடமிருந்து எந்த அழைப்பும் வந்ததே கிடையாது என்றும் சார்மிளா தெரிவித்தார். மலையாள திரையுலகில் பவர் குரூப் என்று ஒன்று இல்லை என நடிகர் மம்முட்டி கூறியிருந்த நிலையில் நடிகை விசித்ரா அதை மறுத்திருக்கிறார். கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து கொஞ்ச நாள் பிரபலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து சினிமால மட்டும் இல்ல, ஒரு நிறைய செக்டர்ஸ்ல பொலிட்டீஷியன்ஸ் கிட்ட இந்த மாதிரி இடங்கள்ல போலீஸ் கிட்ட எல்லாம் வந்து அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ கான்டாக்ட்ஸ் இருக்கும்போது அதை நல்ல ஈஸியா அவங்க யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது ஒரு கிரைமே பண்ணாலும் கூட அவங்க வெளியில வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அது எந்த விதத்துல, ஏன்னா இப்போ ஒரு பிரபலமான நடிகர் போய் ஒரு விஷயம் கேட்டாக்கா அவங்க இமீடியட்லி அதை பண்ணி கொடுக்கறதுக்கு எப்படியாவது மேபி இன் ஃப்ரெண்ட்லி மேனர் ஆல்சோ அதை ப்ரொடெக்ட் பண்ணவோ இல்ல வந்து நடக்காதது மாதிரி காமிக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. பவர் குரூப் தெலுங்கு திரையுலகில் தான் அதிகம் என கூறியுள்ள விசித்ரா, நடிகையர்கள் தங்கள் பிரச்சனைகளை கூற IPS அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து துறையினர் அடங்கிய நம்பிக்கையான குழு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறார். பூஜை பண்ணி சந்தோஷமா வச்சிருக்கிறேன். அவனுக்கு ஒண்ணு பண்ண முடியாதுமா. சேலம் அக்ரஹாரம் கடைவீதி அருகே உள்ள சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பு இடத்தில் வைக்கப்பட்டிருந்த அம்மன் சிலையை அகற்ற வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினருக்கு எதிராக அம்மனே தனக்குள் வந்தது போல் ஒரு பெண் குரல் கொடுத்த காட்சிதான் இது. கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டின் முன்பாக பகுதியைச் சேர்ந்த சிலர் அம்மன் சிலையை வைத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து சேலம் மாநகராட்சி அலுவலகத்தில் கிருஷ்ணமூர்த்தி புகார் அளித்தார். இதையடுத்து சிலையை அகற்ற JCB எந்திரத்துடன் மாநகராட்சி அதிகாரிகள் அங்கு வந்தனர். அம்மன் சிலையை அகற்ற பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கிருந்த பெண்ணுக்கு திடீரென அருள் வந்தது. ஒரு கட்டத்தில் அம்மன் சிலையை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பாதுகாப்புக்காக வந்திருந்த காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து இன்னும் 2 வாரத்தில் காளியம்மன் சிலையை வேறொரு இடத்திற்கு மாற்றிக்கொள்வதாக அப்பகுதி மக்கள் கூறியதை அடுத்து அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். நடிகைகள் யாரும் தங்களிடம் இதுவரை பாலியல் புகார்கள் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று தமிழ்நாடு மகளிர் ஆணைய தலைவி குமரி தெரிவித்துள்ளார். தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொல்லைகள் இருப்பதாக முன்னணி நடிகைகள் கூறி வருவது பற்றி எழுப்பப்பட்ட கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். பிரபலங்கள் வந்து திரைத்துறையில இது போல இருக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்குன்னு சில புகார்கள் அவங்க கிட்ட தெரிவிச்சதா சொல்றாங்க. உண்மையா? தப்பு. அந்த மாதிரி யாருமே செலிபிரிட்டி புகார் தெரிவிக்கல. என்னன்னா முதல்ல நாங்க அந்த கமிட்டி வந்து இந்த ஏமா கமிட்டி வந்து பரிந்துரை எல்லாம் வந்த அப்புறம் இங்கேயும் நாங்க ICC கமிட்டி வைக்கணும், அதாவது உள்ளக புகார் கமிட்டி வைக்கணும், அதுக்கு வரைமுறைகள் என்னன்னு கேட்டாங்க. தவிர அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எல்லாம் இருக்குதுலாம் எங்கிட்ட எதுவும் சொல்லல. அந்த மாதிரி புகார் யாரும் சொல்லல. பாலியல் புகார்களை விசாரிக்கும் ICC குழு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். விசாக கமிட்டி இருக்குதான், என்னன்னா அந்த விசாக கமிட்டி இருக்குது என்பதை வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு செல்லணும்ன்றத அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சிட்டாவே அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. சோ ஒரு கமிட்டி இருக்குன்றது விழிப்புணர்வு தெரியணும், அதை அவங்க செய்ய சொல்லியிருக்கேன். நான் சின்னத்திரை தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டில் 3 புகார்களில் மகளிர் ஆணையம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக குமரி தெரிவித்தார்.
முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அமைத்த சிறப்பு குழு தமிழ்நாட்டிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. டெல்லியில் மத்திய நதிநீர் ஆணைய தலைமை அலுவலகத்தில் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு கண்காணிப்பு குழு தலைவர் ராகேஷ் காஷ்யப் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து உடனடியாக ஆய்வு செய்வதற்கு அனுமதி வழங்குமாறு கேரளா சார்பில் கோரிக்கை விடப்பட்டது. அதே சமயம் முல்லை பெரியாறு அணையை முதலில் பராமரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறி முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்த விரிவான மதிப்பீட்டிற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. மேலும் முல்லை பெரியாறு அணையின் ஆய்வுப் பணியை 12 மாதங்களுக்குள் முடிக்கவும் உத்தரவிடப்பட்டது. ஏற்கனவே 2011 முல்லை பெரியாறு அணை ஆய்வு செய்யப்பட்டு பலமாக இருப்பதாக ஆய்வுக்குழு சான்றளித்தது. அணை உறுதியாக உள்ளது என சான்றளிக்கப்பட்ட நிலையில் அதற்கு எதிராகவே கேரள அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.